ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبد الله ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة، رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏனாய் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. சலாசலும் கருணையும் சலாமனும் மீதேசமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சேர்ந்தவர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடத்துகிற மாத்திரம் விட்டு விடாமல், எவைகளில் எவை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் இந்த முற்று முழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்று வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஏராளமான நிஅமத்துகள் அல்லாஹ் செய்திருக்கிறான். எங்களுக்கு செஞ்ச நிஅமத்துகள் ஒரு நிஅமத் தான் எங்களுடைய உறுப்புகள். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்தாக இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உறுப்புகள் நிஅமத், இது ஒரு அமானிதம். இந்த உறுப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உறுப்புகளை தந்துட்டு உறுப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அமானிதம் ஏன் குர்ஆன் பேசுது? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, கேள்வி, சிந்தனா சக்தி இவைகளை பற்றி நாளைக்கு விசாரிக்கப்படும். அமானிதமாக தரப்பட்டால் விசாரிக்கலாம். அது எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டுட்டா அதை யாராலையும் விசாரிக்க முடியாது. ஒருவர் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதுக்கு பின்னால அது அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ரைட் இல்லை, அவர் தந்துட்டாரு. ஆனா இதுக்கு மாற்றமாக ஒருவர் எங்களிடம் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை தாராரு, நீங்க இதனால இதைத்தான் செய்யணும். ஒரு பெண்ணை தாராரு, தந்து சொல்றாரு, இந்த பெண்ணால சைன் மாத்திரம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் செய்யக்கூடாது, நான் பின்னால இந்த பேனை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னா அவர் கேட்கிற நேரம் கொடுக்கணும். அதனால சைன் மாத்திரம் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு எதையாவது ஒன்று எழுதுவது அது அமானியத்துக்கு மோசடி. அவர் அதை தந்துட்டு இதைத்தான் செய்யணும் என்றிருக்கிறாரே, அதனால அதைத்தான் செய்யணும். ரப்பல் ஆலமீன் உறுப்புகளை தந்துட்டு உறுப்பை எப்படி பயன்படுத்தணும் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த உறுப்புகள் ஒரு சிறிய உறுப்பு தான் இந்த நாவு. இந்த நாவு ஒரு சதை துண்டு. இதை தந்துட்டு ரப்பல் ஆலமீன் இதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை குர்ஆன்ல தெளிவுபடுத்தலாம். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேச போறீங்களா? லா தர்ஃபா அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தோட உங்களோட சத்தத்தை உயர்த்திரவானா? நீங்க பெற்றோரோட பேச போறீங்களா? ஒலா தகுல் லஹுமா ஒப்பட்ட வார்த்தை கூட சொல்லவானா?
ஒப்பண்டா என்ன? இந்த நாவை நேல் முரசோட உரசும் பொழுதோ ஒரு சத்தம் கொண்டு வரும். பெற்றோருக்கு முன்னால அப்படி கூட நாவை உரசிரவானா என்று ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான். இதே போல நாவை தந்த ரப்பு சொல்கிறான், வலா யஸ்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள ஒருவர் மற்றவரை பத்தி புறம் பேசவானா. இன்ன அன்கரல் அஸ்வாத் லஸௌத்துல் ஹமீர், நீங்க பேசுறீங்களா மற்றவர்களோட உள்ளமுடைய பேசவானா. சத்தங்கள் ஆக மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவத்தை தரப்போ நாவை எப்படி பயன்படுத்தணும் சொல்றோம். ஏனென்றா நாங்க பேசக்கூடிய இந்த வார்த்தை இது ஒரு சத்தமாக, இது ஒரு காற்றாக வெளியே பேசி அப்படி இல்லாம போற ஒன்று இல்லை. நாங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் பற்றி குர்ஆன் சொல்லுதோ, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது ரகீப் அதீத் என்ற மலர் பதிவு செய்து கொள்கிறார். நாங்க பேசக்கூடியது ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் செய்யும்போது சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு பதியப்படுதுன்னா, ஹத்தா அகல்த வ ஷரிபத வ தஹப்த, போனீங்களா, வந்தீங்களா, உண்டீங்களா, பருகினீங்களா, எழுந்தீங்களா, தொட்டீங்களா, பார்த்தீங்களா என்று கேட்கிற வார்த்தைகள் முதல் கொண்டு ரெக்கார்ட் ஆகுது. கேட்கிற வார்த்தைகள் முதல் கொண்டு பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவு செய்யப்பட்ட ஏற்றுக்கு என்ன நடக்கும்? சில வேளை காலையில பேசுறத நாம் மறந்திருப்போம், நேற்று பேசுறத மறந்திருப்போம், சென்ற வாரம் பேசுறத மறந்திருப்போம். குர்ஆன் சொல்லுதோ, நீங்க வாய் அசைச்சி எந்த சத்தத்தை வெளியில கொண்டு வந்தீங்களோ இது ரெக்கார்ட் ஆகுது. நல்லதா இருந்தா வலது புறத்துல, மோசமானதா இருந்தா இடது புறத்துல. இந்த ரெக்கார்ட் புக்கு என்ன நடக்கும்? இது இல்லாம போயிடுமா, காணாம போயிடுமா? இதுக்கு ஏதாவது செய்யலுமா, சதி செய்யலுமா? அந்த ரெக்கார்ட் ஒன்று செய்யலாம். சூரா பனி இஸ்ராயீல்ல ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. நாளை கியாமத்துடைய நாளையில இந்த ஏட்ட, இந்த ரெக்கார்ட் புக்க கழுத்துல மாலையாக தொங்க விடப்படும். கழுத்துல மாலை போடுற மாதிரி இந்த ரெக்கார்ட் புக்க தொங்க விடப்படும். எப்படி மன்சூரா, திறந்த நிலைமையில் இருக்கும். திறக்கிற வேலை கூட கிடையாது. நாளைக்கு சொல்லப்படும், எக்ரா கிதாப, அடியானே நீ ஓட்ட பட்டோலையை படிச்சுப்பார், நீ ஓட்ட பட்டோலையை படிச்சுப்பார். கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, அதிலே உனக்கு கணக்கு சொல்ல போதும். நாங்க ஒட்டுண்டாக உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எங்கேருந்து பொய் பேசினாய், எங்கேருந்து குறை பேசினாய், எங்கேருந்து யாரை பத்தி அவதூறு சொன்னாய், யாரு மீது இட்டு கட்டினாய், எந்த வார்த்தையை பயன்படுத்தி குடும்பத்தை பிரித்து விட்டாய், என்ன செய்தாய், எதை பார்த்தாய், எதை கேட்டாய், யாரோடு தொடர்பு வச்சாய், எப்படி தொடர்பு வச்சாய், என்ன முறையில் சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய் என்பது எல்லாம் அதில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. அதான் சூரா கஹ்ஃப்ல ரப்பல் ஆலமீன் இதை பத்தி சொல்லும் பொழுதோ, அடியா சொல்லுவான், நாளைக்கு இந்த ஏட்ட படிக்க சொன்ன உடனே படிப்பான். எக்ரா கிதாப கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. சூரா பனி இஸ்ராயீல் அல்லாஹ் சொல்றான். சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லும் பொழுதோ அடியா படிச்சிட்டு சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلم ربك احدا. இந்த ஏட்டுக்கு என்ன முடிச்சு? நான் சும்மா பேசினது, சும்மா கழிச்சது, விளையாட்டுக்கு தானே தொடர்பு வச்சேன், விளையாட்டுக்கு தானே பேசினேன், பேசினது, பார்த்தது, போனது, வந்தது, தொட்டது, குடிச்சது அனைத்தும் எல்லாம் எழுதி கீறி கிழிச்சு வச்சு ஏட்டுக்கு என்ன பிடிச்சிக்கு? லாயுகாது சரீரா வழக்காக சிறுத்தை உடையில பெருசை உடையில எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் ஸல்லல்லாஹு இன்ன அக்ஸர ஹதாயா இப்னு ஆதம் மின் லிசானி, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல அதிகமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தா அது நாவ் என்று சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதகல்லமு கலிமத்து ரிதுவானில்லாஹ், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுறான், ஒரு வார்த்தையை சொல்லுறான், கதைக்கிறான்,
அது எப்படியாப்பட்ட வார்த்தை? அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வார்த்தை. அவர் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகளை, ஹைராத்துகளை அவர் அந்த அளவுக்கு யோசிக்கல. நான் இந்த நல்ல ஒரு வார்த்தையை சொல்றேன், இதனால் என்ன நடக்கும் என்றது அவருக்கு கூட தெரியல. நல்லா பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாராக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துறான், அவருக்கு மேலான பாக்கியங்களை கொடுக்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, வஇன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ஸஃபத்தில்லாஹ், ஒருவர் ஒரு வார்த்தையை பேசுறார், ஒரு சொல்ல மொழிகிறார், அது எப்படியாப்பட்ட வார்த்தை? மின் ஸஃபத்தில்லாஹ், அல்லாஹ் தடுத்தது, நபி வானாம் என்று சொன்னது, மோசமான அசிங்கமான பாவமான ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். அவர் அதை பேசும்பொழுது இதனால் இது நடக்குமா என்று அவர் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு இப்படி தண்டனை கிடைக்குமா என்று நினைச்சு கூட பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நாளைக்கு முகம் குப்புற எடுத்து நரகத்தில் வீசப்படும். ஒரே ஒரு வார்த்தை. இதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலும். இந்த நாவாசைக்கு சுருக்கமா சொன்ன இந்த ஹதீஸை விளங்குறா, இந்த நாவாசைக்கு சுவர்க்கத்துக்கும் போகலாம், இந்த நாவாசைக்கு நரகத்துக்கும் போகலாம். இந்த நாவாசைக்கு சுவர்க்கமும் போகலாம், இந்த நாவாசைக்கு நரகத்துக்கும் போகலாம். திரும்பியில பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், ஒருத்தர் ஒரு சஹாபி வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் சொன்னார், ஒரு சஹாபி இவர் சுவர்க்கவாதி அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தத்ரி, உங்களுக்கு தெரியாதா இவர் என்னத்தை பேசியிருப்பார்? உங்களுக்கு தெரியுமா? சில பேர் தேவையில்லாத விஷயத்தை பேசிப்பார், அது இவர் சுவர்க்கத்துக்கு கொண்டு போக மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இவர் கஞ்சத்தனம் செஞ்சிப்பார், அந்த கஞ்சத்தனம் இவர் நரகத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க எப்படி சொல்றீங்க ஒரு சுவர்க்கவாதி? யாரையும் பார்த்து எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆதரவு வைக்கலாம், நல்ல அமல் செஞ்சார் இவர் அல்லாஹ் சுவர்க்கவாதியா கபூல் செய்யணும் எந்த ஆதரவு வைக்கலாம். யாருக்கு இவர் நரகவாதி இவர் சுவர்க்கவாதி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? இவர் ஏதாவது பேசியிருந்தா தேவையில்லா விஷயத்தை இவர் எப்படி சுவர்க்கம் போவார்? நீங்க சுவர்க்கவாதின்னு சொல்றீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த நாவை பாதுகாப்பு. ஒரு வாரம் சொல்ற யார மன்னஜா, நான் வெற்றி பெறதுக்கு வழி என்ன யார் சொல்லுமா? நான் ஈடேற்றம் என்ன செய்யணும்? ரிவாயத்துல வருகிறது, ஒரு பிரச்சனையில ஒரு சிக்கல்ல மாட்டுப்பட்டவர் எப்படி வந்து கேட்பாரோ அந்த மாதிரி வந்து கேட்டார். என்ன பிரச்சனை ரிவாயத்துல வருது? நான் வெற்றி பெற வழி என்ன யார் சொல்லுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்லிக அலைக லிசான, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, ஈடேற்றம் அடையணுமா, இந்த நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, நாவை பாதுகாத்துக்கோங்க. வீட்டுக்கு நேரம் கொடுங்க, தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. உங்களோட பாவத்தை நினைச்சு அழுங்க, ரப்புக்கு முன்னால கண்ணீர் வடிங்க, இது உங்களுக்கு வெற்றி அளிக்கும். இன்னொரு சாமியோடு கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் யார் சொல்லலாம் என்ற விடயத்துல நான் எதை அதிகமாக பயப்படுவோம், நான் எது அதிகமா என்ற விடயத்துல பயப்படுறதுக்கு என்ன இருக்காரு சொல்லிட்டாங்க. பயந்து நடக்க வேண்டியது எதுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நாவை பிடிச்சு சொன்னாங்க, இந்த விஷயத்தான் நீங்க ரொம்ப பயப்படும். அவர் கேட்கிறாங்க, எதை பயப்படணும்? தன்ற நாவை பிடிச்சி காட்டி சொல்றாங்க, இதைத்தான் பயப்படணும், இது சொர்க்கத்தும் கூடி போகும், நரகத்தும் கூடி. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டோம், காய்ச்சி கொண்டிருக்கிறோம், புறம் பேசுறோம். இது லேசான பாவமா சகோதரர்களே? லேசான பாவமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தடுக்குது, வலா யஸ்தபாதுக்கும் பஅதா, ஒருவர் மற்றொரு பத்தி புறம் பேசவானாம். ஐஹிபா அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிதுமு, நீங்க விரும்புவீங்களா உங்களோட சகோதரி சகோதரன் மரணிச்சு ஜனாதா ஒரு தட்டுல வைக்கப்பட்டீங்க, பேசி இறைச்சிய வெட்டி என்று சாப்பிடுவீங்களா? அந்த ஜனாதால இறைச்சிய வெட்டி சாப்பிடுவீங்களா? படைச்ச பேசணும் பக்கரை நீங்க வெறுப்பீங்க. யாரும் சாப்பிடுவோம், இத மாதிரி புறம் பேசுறத வெறுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரா சென்னையில சிலரை பார்த்தாங்க, அது பாருகும் இன்னும்
நரகத்துல பாக்குறாங்க சிலருக்கு செம்பு நகங்கள் கொடுக்கப்படுகிறது, செம்பிலான நகங்கள். இந்த நகம் இல்லை, செம்பு நகம். நரகம் என்றாலே தண்டனைக்குரிய இடம். அங்க இன்பம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அங்க தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் மலக்கள் தண்டிச்சு கொண்டே இருப்பாங்க. நெருப்பால சுடுறதும், விசஜந்துகள் கொட்டுறதும், ஆயுதங்களால் தண்டிக்கப்படுறதும், இதை கண்காணிக்கிறது தான் மாலிக்கலை டியூட்டி. மாலிக்கலை எல்லாம் இறக்கிறத படைக்கவே இல்லை. எங்க தண்டனை குறைவா இருக்கும் அங்க கூட்டு விடுவாங்க. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறெல்லாம் தண்டனை கொடுத்தோம். சிலரை பார்க்கிறாங்க, அவங்க அவன நகத்தால முகத்தை நெஞ்சை கீழ் கிழிச்சு கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, மன்னாவுடைய ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யாரு? ஏன் இவங்களுக்கு இந்த தண்டனை? தாங்களே தங்களோட முகத்தை நெஞ்சை கீழ் கிழிக்கிறாங்களே. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் தெரியுமா? அல்லதீன யஅக்குலூன லுஹூமன் நாஸ். இவங்க தான் உலகத்துல மனுஷ இறைச்சி தின்றோம். மனுஷனை ஆக்கி போட்டு சட்டியில போட்டு ஆக்கியா தின்றாங்க இல்ல, புறம் பேசுறாங்க. திரும்பி சலில வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஃபயஜூன மின்ஹு ஜஸத பிஸ்னனால் ஃபயரா ஃபீஹி அஹதிஹிம் ثم يقال كل كما اكلت. சிலருடைய மேனியிலிருந்து நாங்க இறைச்சி கடையில பேசினாங்க, சதையால வெட்டிட்டாங்க சொல்ற மாதிரி, மண்வெட்டியால மண்ணை கொத்தி எடுக்கிற மாதிரி, இவர்கள் மேனியில் இருக்கிற சதையை வெட்டி எடுக்கப்பட்டு இவரோட வாய்க்குல வச்சு திணிக்கப்படுது. குல்கமா அக்கல்ட்டு, நீ உலகத்துல திட்டமாக இங்கேயும் தின்னி வாய்க்குல மலக்கள் திணிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகவாய் தத்தளிக்கிறாங்க. அங்க மௌத்து கிடையாது. மௌத்தாய் மண்ணோட மண்ணா போதா இருந்தா வேண்டியதை பேசலாம், இட்டு கட்டலாம், அவதூறு சொல்லலாம், அசிங்கமானது பேசலாம், வேண்டியதை செய்யலாம். எங்களுக்கு அது இல்லை. நாம் நிரந்தரமானவங்க. நாங்க மண்ணோட மண்ணா ஆகக்கூடியவங்க இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு கட்ட இடம் பெறுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகமாய் தத்தளிக்கிறாங்க. மௌத்து, மௌத்துக்கு மௌத்து வந்துடும். ஹதீஸ்ல ஒரு யுக்தாபில் மௌத் யூசுரன் கபிஷி அம்லா, நாளை கியாமத்துடைய நாளையில மௌத்த ஒரு செம்மறி ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டு வந்து சூரக்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில் நிறுத்தப்படும். சுருக்கவாதியை பார்த்து கேட்கப்படுது, என்னன்னு தெரியுமா? சொல்லுவாங்க, ஆமா தெரியுதா மௌத். எல்லாரும் பார்த்துட்டு தான் அங்க போகணும். மௌத்தை கண்டுட்டோம். சொல்லுவாங்க, ஆமா தெரியுதா மௌத். நரகவாதியை பார்த்து கேட்கப்படுது, என்னன்னு தெரியுமா? ஆமா தெரியுதா மௌத். சும்மா உமர் பரிதுவா. இப்ப கட்டளையிடப்படாத மௌத்தை அறுக்கும்படி அந்த செம்மறி ஆட்டை, அந்த செம்மறி ஆட்டை அறுக்கப்படும். மௌத்துக்கு மௌத்து வந்துடும். சொல்லப்படும், ஜன்னா குழுதன் பல மௌத். சொர்க்கவாதிகளே நிரந்தரமாயிருக்கிற மௌத் இல்ல. வயாகிலன்னார் குழுதன் பல மௌத். நரகவாதிகளே நிரந்தரமாயிருக்க மௌத் இல்ல. மௌத்துக்கு மௌத்து வந்து. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க புறம் பேசினா நாளைக்கு நாங்க எங்களை இறைச்சியை தின்ன வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹதீஸ்ல வந்திருக்குது, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமி. ஒரு அல்லாஹ்வுல பொய்காரி என்கிறதுக்கு ஒரு பொய்ய வடிவமைச்சு சொல்லணும். ஒரு கட்டி அது வடிவமைச்சு ஒரு பொய்ய சொல்லணும் என்ற தேவை கிடையாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றை கேட்கிறாரு, அதை அப்படியே கற்கிறார். கேட்டோன்னு சொல்றார், உண்மையா பொய்யா, நடந்ததா இல்லையா, இதை சொல்றா எனக்கு என்ன லாபம், இதை நான் சொல்றா இந்த வார்த்தையை எங்க கொண்டு போவோம், இது ஒன்றையும் யோசிக்காம கஃபாபில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமி. கேட்டோன கட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலருக்கு ஆசை புதிய புதிய கதை சொல்லணும். சிலர் இடத்துக்கு சிலர் வந்தா எல்லாரும் அவங்களை சூழ்ந்து கொள்வாங்க. சிலர் மஸ்ஜிதுக்கு வந்து அவரை சூழ்ந்து கொள்வாங்க. சில சபையில கண்டு அவர் ஏண்டா அவர் புதிய நியூஸ் சொல்லுவார், புதிய கதை சொல்லுவார். இப்ப இவர்கள் வேலை என்ன? இதெல்லாம் நேற்று சொல்லியாது, புதுசாண்டு சொல்லணும், புதிய குடும்பத்துல கதை சொல்லணும், ஒத்தனை கதையை சொல்லணும். இதுக்காக தேடி தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இவங்களுக்கு இந்த தண்டனை? இவங்களோட சதையை எடுத்து இவங்க தின்ன கொடுக்கப்படுது. இவங்க செஞ்ச பாவம் என்ன? அல்லதீன யகவுன ஃபீ அராதிஹிம் வ யதஹத்தஸு பிஹிம். இவங்களோட வேலை என்னன்னா மக்களோட குறை தேடி தெரியுது, மக்களோட குறைகளை தேடி தெரிஞ்சுட்டு வந்து பேசி தெரியுது. இதான் இவங்களோட வேலை. தவறுகளை மறைக்க சொல்லி ஹதீஸ் சொல்லுதோ, மார்க்கம் சொல்லுதோ, குறைகளை மறைங்க சொல்லுதோ. மஸ்தர முஸ்லிம் சதரஹுவாலி ஃபி துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் இங்கேயே மறுமையிலே அவரோட குறையை மறைப்பான்.
இதை விட்டு அம்பலப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி அவரை சீரழித்து சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரத்துக்கு செஞ்சா தண்டனை இருக்குது, அதுக்கு தௌபா இருக்குது, லேசாக தௌபா. ஆனா ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோமா அதுல தௌபா கஷ்டம். அது அவர் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால யாரும் தவறா விளங்கினாங்க, விபச்சாரத்திலே தௌபா லேஸ் என்று சொல்லி அது ஹராம், அது தடுக்கப்பட்டது, தண்டனைக்குரியது. எதற்காக இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்கன்னா அதுக்கு தௌபா செய்யலாம். நம்ம நாட்டில் ஹத் இல்ல, இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா அது இருக்குது இல்ல, ரப்புக்கு முன்னால் அழுகிறாரு, ரப்பு மன்னிப்பா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா ரப்பர். ஆனா ஒருவரை பத்தி புறம் பேசுறோமா, ஒருவரை மானபங்கப்படுத்தினோமா, ஒருவரை இழிவுபடுத்தினோமா, அவரை கேள்வி செஞ்சோமா 4 பேருக்கு முன்னால, இதுக்கு காபத்துள்ளாட கீழே பிடிச்சி சரி வராது. அவர்கிட்ட போய் தான் கேட்கணும், உங்களை நான் சீரழிச்சேன், உங்களோட குறைகளை பேசிட்டு இருக்கேன், உங்களை பத்தி படுநூறு சொன்னேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி அவர் மன்னிச்சா எல்லாம் மன்னிச்சு. அவர் மன்னிக்காத வரை இதற்கு மன்னிப்பு இல்லை. அதான் இமாம்கள் அதை விட கடினம் இது. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தௌபால் இறங்கினா நீங்கள் நானும் முழு உலகத்துக்கு பயணம் செய்ய வேண்டியது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எவனோ சொன்னது, எங்கேயோ கேட்டது, எங்கேயோ பார்த்தது, இவர் உடனே அனுப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் நேரம் பார்த்தாங்க. சிலர் அவருக்கு பக்கத்துல 2 ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. அவர் ஒரு பக்கத்தால குத்தி மற்ற பக்கத்தால இழுக்கப்படுது, மற்ற பக்கத்தால குத்தி இந்த பக்கத்தால அவர் வாயில இழுத்து கிழிக்கப்படுது. கேட்கப்படுது, ஏன் இவருக்கு இந்த தண்டனை, வாயை கிழிக்கப்படுகிறது. சொல்லப்பட்டது இவரு என்ன செய்வாருண்டா, ஒரு செய்திகளையும் கொண்டு முழு உலகத்துக்கும் போறதுக்கு மாதிரி பரப்பி விடுவார். பொய்யான செய்திகளை, தவறான செய்திகளை, வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணக்கூடிய செய்திகளை. அதான் இவருக்கு இந்த தண்டனை. இன்றைக்கு சந்தைக்கு வர தேவையில்லை, சதையை தேட தேவையில்லை, வீட்டுல பெட்ல இருந்து கொண்டே போனவற்று ஒரே ஒரு நசிதான் முழு உலகத்துக்கும் போகுதும். இவரின் மூலமாக எத்தனை பேர் பார்த்தாங்களோ அதுக்கு இவர் தான் குற்றவாளி. இவர் சொல்லலாது, இது இன்னொருத்தர் போர்ட் பண்ணது, நான் போர்ட் பண்ண இல்ல, உங்களின் மூலமாக யாருக்கெல்லாம் பேசுதோ நீங்க பொய்காரு, அது உண்மையான செய்தி இல்லைன்னா. உங்களின் மூலமாக அவர் கேவலப்படுத்தப்படுறாரா, 4 பேர் பார்த்து அவரை கேவலமாக பார்க்கிறாங்களா, அதுக்கு நீங்க தான் குற்றவாளி. பதிஞ்சவர் ஒரு குற்றவாளி, அவரும் தப்ப முடியாது. யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ தவறான செய்திகளை, பாவமான செய்திகளை, அதுக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள். அவர் தான் ஃபார்வர்ட் பண்ணாரு, தப்ப முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரமலான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது. சென்ற வருடம் சரியான முறையில் ரமலானை கழித்திருந்தா எங்களோட நாவுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ரமலான் படிச்சு தார பாடமும் நாவை பாதுகாக்கிறது, ஹஜ் படிச்சு தார பாடமும் நாவை பாதுகாக்கிறது, தொழுகை படிச்சு தார பாடமும் நாவை பாதுகாக்கிறது. ஹதீஸ் அதிகமாக கேட்க ஹதீஸ் ரமலானை அடிக்கடி கேட்க இருக்கிறோம். மல்லம் ஏதோ கவுல ஜூர் வல்ல வலபி பலைஸ லில்லாஹி ஹாஜா மின் யதா தஆமஹு வ ஷராபா. யார் நோம்போட பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, மோசமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது யாரு விட இல்லையோ பலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ஒரு நோம்பு ஒருவட சூட்ல ஒரு கஷ்டத்தோட பசியோட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த நோம்பை கபூல் செய்யணும், அதுக்குரிய வெகுமதிகளை கொடுக்கணும், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னாங்க. நோம்பு கபூலாகணுமா, நாவை பாதுகாக்கணும். ஹஜ்ஜ பத்தி குர்ஆன் என்ன பேசுது, ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில வீண் பேச்சுகள், வீண் தர்க்கங்கள்ல கூட ஈடுபட்டவா, ஏதாவது பேசி தர்க்கத்தில் ஈடுபட்டுறாதீங்க. இது ஹஜ்ஜுடைய கபூலியத்தை இல்லாமாச்சு. தொழுகையில தக்பீர கட்டிட்டு எந்த ஒன்றையும் மன விருப்பப்படி பேசலாம், அது சொல்லப்பட்டதுதான் ஓதலாம். அது நாவ பாதுகாக்கிறதா படிச்சு தருகிறது. சகோதரர்களே, ஏன்னா நாவ அவ்வளவு பயங்கரமா, இந்த நாவ அசைச்சு சொர்க்கமும் போகலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். இல்ல இதை அசைச்சு மாற்றமான இடத்தை தேடிக்கொள்ளும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால சொல்லி முடிக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், புகாரி ஷரீஃப்ல கடைசியாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ், ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹபீபத்தானி அலல் லிசான். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம். மீசான் தராசிலே நன்மையுடைய தட்டை பாரமாக்கக்கூடியது, நாவுக்கு ரொம்ப லேசானது, அல்லாஹ்வுடைய அன்பை ஈட்டி தரக்கூடிய வார்த்தை
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹ். இது எங்க வெளியாது? நாவால். அல்லாஹ் அன்பை வேண்டிக் கொள்ளு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீங்கிற அடையாளத்தை சொன்னாங்க. நயவஞ்சகர்கள். ஹததகதி பேசினா போய் வைதா வாதாக்கள வாக்கு கொடுத்தா மாதிரி வயுகமின் கான் நம்பப்பட்ட மோசடி. இவர வார்த்தைகள் எல்லாம் பார்த்து நம்புறாங்க. இவர் பொய்யான சத்தியத்தை பார்த்து நம்புறாங்க. அவர் மாறு செய்கிறார். இன்னும் ஒரு ரிவாஜ் வயா ஹாசம ஃபஜர். தர்க்கங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்தா இவர வாயில அசிங்கமான வார்த்தை வரும். தூசணம் பாடுவார், உம்மாவில் பேசுவார், வாப்பாவில் பேசுவார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் காலிஸ், சுத்தமான முனாஃபிக் இதுவைகள் இருந்தா இதுல ஏதாவது ஒன்று இருந்தா நிஃபாக்குடைய அடையாளம் இருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க வயுஸல்லா வஸாம வஸாம அன்னஹு முஸ்லிம். நோன்பு பிடிச்சு தொழுது தன்னொரு முஸ்லிம் என்று கருதின போதிலும் சரி, இந்த தன்மை யாருக்கு இருக்குமோ அவர் சுத்தமான முனாஃபிக். என்னாங்க குர்ஆன் முனாஃபிகளை பத்தி பேசுது. இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன் நரகத்துல அடித்தளத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய ரமதான் கபூலியத்துக்குரியதாக மாறணுமா, அதன் மூலமாக பாக்கியங்கள் பெறணுமா, இந்த நாவை பேணணும். ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவை பேணி இந்த நாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லவர்களோட கூட்டத்தை அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாயங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் என் நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் கஷ்டங்கள் கவலைகளை போக்கி வைப்பாயாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக, வரக்கத்தான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இருக்கக்கூடிய ஷாபானுடைய நீளமாக இருக்கக்கூடிய காலத்தை வரக்க செஞ்சு ரமலானை நல்ல முறையில் ஆரோக்கியத்தோட ஆசியத்தோடு அடைந்து நீ விரும்பக்கூடிய பிரகாரம் ரமலானை கழித்து உன்னோட பொருத்தத்தை, உன்னோட மஃபிரத்தை, ரஹ்மத்தை அடையக்கூடிய நல்லவர்களை கூட்டத்தில் அல்லாஹ்